ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله وأطيعوا لعلكم ترحمون واتقوا الله وأطيعوه لعلكم تفلحون والله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إذا قال الله لعبد أن يموت بأرض جعل إليها حاجة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். லம் யலித் வலம் யூலத், யாரை முன் பிறக்கவும் இல்லை, யாராலும் பிறக்கப்படவும் இல்லை. மேலும் இவ்வையுகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவன் என்பதாக நான் சாட்சி பகர்கிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வர இருக்கும் வந்து சென்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருள் சுரங்கக்கூடிய அவனுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா தருணத்திலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் தனிமையிலும் கூட்டிலும் சொல்லிலும் செயலிலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உங்களுடையும் சொல்லையும் செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தெளிவான அழகான கண்ணியமான ஒரு மார்க்கத்தை அன்பளிப்பாக தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்பது அழகான மார்க்கம், தெளிவான மார்க்கம், ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களுக்கும் எல்லா கட்டங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். அந்த வகையில் கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே,
இன்றுலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் இன்றமையாத ஒன்றுதான், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய தேவைக்கேற்ப, அவர்களுடைய நோக்கங்களுக்கேற்ப காலையிலோ மாலையிலோ பிரயாணங்களை மேற்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பிரயாணம் என்பது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தேவைக்காக வேண்டி மேற்கொள்கிறார்கள். சிலர்கள் கல்வியை தேடுவதற்காக வேண்டி பிரயாணிக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி பிரயாணம் செய்கிறார்கள். இன்னும் என்ன, சில நோக்கங்களுக்காக வேண்டி ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பிரயாணங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, பிரயாணங்களை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் காட்டித் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் எவை என்பதை நாங்கள் விளங்கி செயல்படுவது ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அவருடைய வாழ்க்கையுடைய சுருக்கம், அவருக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கையுடைய வழிகாட்டல் என்னவென்றால், ஒரு முஸ்லிம் இந்த பூமிக்கு மேலால எப்படியும் வாழ முடியாது, அவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலை தான் இஸ்லாம் காட்டுகிறது. ஒரு முஸ்லிம் இந்த பூமிக்கு மேலால எதையும் உண்ண முடியாது, இதைத்தான் உண்ண வேண்டும் என்றதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒரு முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூமிக்கு மேலால வாழ்கின்ற நேரம் எதையும் முடுக்கலாம், எப்படியும் முடுக்கலாம் என்பது அல்ல இஸ்லாம். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் உடுக்க வேண்டும், இதைத்தான் உடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை காட்டுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். அதே போன்ற கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய தேவைக்காக வேண்டிய ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார், ஒரு சஃபரை ஆரம்பிக்கிறாரா, அவருடைய சஃபர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்ற மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். நாம் நினைத்த பிரகாரம், நினைத்த விடத்துக்கு, நினைத்த மாதிரி எல்லாம் சஃபர் செய்ய, பிரயாணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்ததில்லை. ஒரு முஸ்லிமுடைய சஃபரிலே, ஒரு பிரயாணத்திலே இஸ்லாம் அனுமதிச்சது எது? நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபியவர்களுடைய வழிகாட்டல் எது என்பதை விளங்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, எந்த மார்க்கத்திலையும் கதைக்கப்படாத ஒரு தலைப்பு தான் பிரயாணம். இஸ்லாம், குர்ஆன் இதை பற்றி தனியே பேசுது, ஹதீஸ்ல நபியர்கள் தனியே பேசினார்கள். நானும் நீங்களும் செய்த பிரயாணத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்துடைய பார்வையிலே ரெண்டு வகையாக அது வகைப்படுகிறது. ஒன்று அனுமதிக்கப்பட்ட பிரயாணம், இன்னொன்று அனுமதிக்கப்படாத பிரயாணம். அன்பார்ந்தவர்களே, அனுமதிக்கப்பட்ட பிரயாணங்கள் ஏராளம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி பிரயாணங்கள் செய்யலாம். ஊரை விட்டு வெளியே செல்லலாம், நாட்டை விட்டு செல்லலாம். இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது, ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா ஃபஇதா கலைத்துமுஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. இதே போன்று குர்ஆன் பேசுகிறது, குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப பதா அல்லாஹுல் ஹல்க். அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்து அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ் எவ்வளவு பலம் வாய்ந்தவன் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி பிரயாணங்களை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, அனுமதிச்ச பிரயாணங்கள் என்று வந்துவிட்டா ஒரு முஸ்லிம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பிரயாணம் இருக்கிறது. அதுதான் அவருக்கு ஹஜ்ஜி கடமையாவினால் ஹஜ்ஜுக்காக வேண்டி சொல்லணும். அது இல்லாமல் இபாதத்துக்காக வேண்டி, வணக்கங்களுக்காக வேண்டி பிரயாணம் செய்வது. ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஒருத்தர் சஃபர் செய்கிறார், அதற்குரிய நன்மை வேற. வீட்டிலிருந்து தொழுகைக்காக வேண்டி அவர் பிரயாணம் செய்கிறார், வீட்டிலிருந்து ஜும்மாவுக்காக வேண்டி செல்கிறார், வீட்டிலிருந்து மார்க்க கல்வியை தேடி அவர் பிரயாணம் செய்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் தனிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவைகள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்ட பிரயாணங்கள். அதே போன்று இஸ்லாம் அனுமதிக்காத பிரயாணங்களும் இருக்கிறது. முதலாவது தான் கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஹராமானவைகளை செய்வதற்காக வேண்டி
ஒரு ஹராத்தை செய்வதற்காக வேண்டி கூட்டமாக சேர்ந்து அல்லது குடும்பமாக சேர்ந்து அல்லது தனிநபராக சேர்ந்து பிரயாணம் செய்வதற்கு இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதி வழங்கியது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹராத்தை பார்ப்பதற்காக வேண்டி நாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறோம். ஒரு ஹராமான நடத்தையில் ஈடுபடுவதற்காக வேண்டி நாங்கள் ஒரு பிரயாணத்திலே மேற்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சது கிடையாது. இப்படியாப்பட்ட சஃபர்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது, நபியுடைய பதுவா இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, பிரயாணம் என்று வந்துவிட்டால் இஸ்லாம் ஏன் இதை பேசுதென்றால், அந்த பிரயாணத்திலே நானும் நீங்கள் செலவழிக்கிற 2 அம்சங்கள் இருக்கிறது. இந்த 2 அம்சமும் நிச்சயமா சத்தியமாக என்னேட்டே உங்கள்கிட்ட கியாமத்துல கேட்கப்படுகின்ற 2 கேள்வி. அந்த 2ஐயும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆகிராவுடைய சேமிப்புக்காக வேண்டி கேபிட்டலாக தந்திருக்கக்கூடிய 2 அம்சம். அதிலே முதலாவது தான் கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்கள் செலவழிக்கிற நேரம். ஒரு பிரயாணத்துக்காக வேண்டி தயாராகிறோம். 2 நாள், 3 நாள், 2 நாள், 4 மணி நேரம், 3 மணி நேரம் அல்லது 1 நாள். இந்த 1 நாளை பத்தி எங்கள்கிட்ட விசாரணை செய்யப்படும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உனக்கு தந்த வாழ்நாளை நீ எப்படி செலவழித்தாய் என்ற ஒரு கேள்வி எங்களிடத்தை கேட்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஃபருக்காக வேண்டி நாங்கள் ஒரு தொகை பணத்தை செலவழிக்க போகிறோம். அது தனியே சென்றாலும் சரி, கூட்டாக சென்றாலும் சரி, குடும்பமாக சென்றாலும் சரி, அந்த செல்கின்ற பிரயாணத்துக்கு ஒரு பணத்தொகையை செலவழிக்க போகின்றோம் அல்லவா. அன்மாலிஹி, ஒரு பணத்தை பத்தி எல்லாம் ஒரு கேள்வி கேட்க போறான். ஃபீமா இக்தஸப, எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த 2 கேள்விக்கும் பதில் எங்கட சஃபருக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறது. எங்கட கால நேரம் அங்கே செலவழிக்கப்பட போகிறது, எங்கட பணம் அங்கே செலவழிக்கப்பட போகின்றது. எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறார், தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார். அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அழகாக காட்டுகிறது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, சஃபர் என்று வந்துட்டா எனக்கும் உங்களுக்கும் முதலாவது வர வேண்டிய சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, பிரயாணங்கள் என்பது இன்று நேற்றல்ல, அன்றைய காலம் தொடக்கம் பூமியிலே நடைபெற்று வருகின்ற ஒரு செயல். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான், வஜஅல லக்கும் மினல் ஃபுல்கி வல் அன்ஆமி மா தர்கபூன், கடலிலே எத்தனையோ வசதிகளை பிரயாணம் செய்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். கால்நடைகளிலே எத்தனையோ விஷயங்கள், படைப்புகளை அல்லாஹ் தஆலா பிரயாணத்துக்காக வேண்டி உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? லிதஸ்குரு நிஅமத ரப்பிக்கும், நீங்க குடும்பமாக சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரயாணத்துக்காக வேண்டி ஆயத்தமாகி வாகனத்திலே அமர்ந்துட்டீங்களா, இங்கே அல்லாஹ்வுடைய நிஅமத் உங்களுக்கு நினைவு வர வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஞாபகப்படுத்தி முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா, இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த, இந்த வசனத்தின் இந்த ஏற்பாடை செஞ்சு தந்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான் என்ற சிந்தனையை நானும் நீங்கள் முதலாவது கண்ணியத்துக்குரியவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சஃபர்கள் என்பது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு செய்யப்பட வேண்டிய ஒரு அமல். இரண்டாவது கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில சஃபர் என்று வந்துட்டா எனக்கும் உங்களுக்கும் மௌத்துடைய சிந்தனை வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுடைய ரூஹ பூமியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில எடுக்கணும் என்று விரும்பிட்டா, இதா அராதல்லாஹு லிஅப்தின் அன் யமூத பிஅர்தின், பூமியில இருக்கிறாரே, இந்த பகுதியில் இருக்கிறாரே, இந்த பகுதியில தான் அவர் மௌத்தாக வேண்டும், இந்த நாள் இத்தனை மணிக்கு மௌத்தாகணும் என்று அல்லாஹ்வுடைய முடிவாக இருந்தால், ஜஅல இலைஹா ஹாஜதன், அந்த பகுதியின் பக்கம், அந்த இடத்தின் பக்கம் அல்லாஹ் ஒரு தேவையை உண்டு பண்ணி விடுவான். நபி அவர்களுடைய ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, மௌத்துடைய சிந்தனையோட எங்களை சஃபர்கள் ஆரம்பிக்கப்படணும். குர்ஆன் பேசுகிறது, வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்தின் தமூத், உங்களை யாருக்கும் தெரியாது நீங்க பூமியில எந்த பகுதியில மௌத்தாவீங்க.
எப்படி மௌத்தாவீங்க, எங்க மௌத்தாவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உண்டாந்த பெரியார்களே, சகோதரர்களே, எனவே சஃபர் என்று வந்துட்டா, பிரயாணம் என்று வந்துட்டா, நானும் நீங்களும் மௌத்துடைய சிந்தனையோட சஃபர் செய்யணும், பிரயாணம் செய்யணும். இதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்கணும் என்று தேவை கிடையாது. எத்தனை நிகழ்வுகளை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு கண் கலங்கக்கூடிய செய்திகள், மனது தாங்குதில்லை, அந்த அளவு விபத்துக்கள், அந்த அளவு மரணங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் சஃபர் செய்கின்ற நேரம் மௌத்தை எதிர்பார்த்தவனாகத்தான் செய்யணும். இதனால்தான் உலமாக்கள் சொல்றாங்க, முஸ்தஹப். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாரு, நீங்க ஒரு சஃபர் போறீங்களா, 3 நாள் 4 நாள் 2 நாள் 4 மாசம் 3 மாசம் ஒரு சஃபர் போறீங்களா, உங்களோட கடமை என்ன தெரியுமா? யாருக்காவது நீங்க கடன் கொடுக்க இருந்தா அந்த கடன்களை நிறைவேற்றிட்டு போகணும். யாருடையாவது அமானிதங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த அமானிதங்களை நீங்கள் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு போகணும். எந்த அளவு இஸ்லாம் சொல்லுது என்றால், உங்களோட சொல்லாலையோ செயலாலையோ யாருக்காவது நீங்க ஒரு அநியாயம் செய்திருந்தால் உங்களோட சஃபருக்கு முந்தி நீங்க அவரிடத்திலே போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். பாந்தவர்களே, வீட்டிலிருந்து வெளியே போகிறோம், என்ன உத்தரவாதம் இருக்குது? உயிரோட வீட்டுக்குள்ள வருவோமா, ஜனாசா தான் எங்கட வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கப்படுமா என்றது. எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, சஃபர் என்பது ஏன் உங்களையும் மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஞாபகப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஒரு முஸ்லிம் ஒரு சஃபர் ஒன்று செய்ய போகிறார் என்றால், ஒரு பிரயாணம் ஒன்று செய்ய போகிறார் என்றால், இஸ்லாம் காட்டுகின்ற முதலாவது வழிகாட்டல் என்ன தெரியுமா? அவர் இஸ்திகாரா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நலவை கேட்க வேண்டும். 2 ரக்காத் தொழுது விட்டு, اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العليم وأنت تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. அந்த துஆவை ஓதி அல்லாஹ்ட்ட நலவ கேட்கணும். யா அல்லாஹ், குடும்பத்தோட அல்லது நாங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரயாணத்தை போகிறோம். யா அல்லாஹ், இதுல ஹைர்கள் இருந்தால், நலவுகள் இருந்தால், அதை செல்வதற்குண்டான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்பாடு செஞ்சுட்டா, அதுல ஹைரு நலவுகள் இல்லை என்றால் இந்த சஃபர்ல இருந்து எங்களை தடுத்துடு என்று நலவை முதலாவது நாங்க கேட்கணும். இது எல்லா விடயத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்த ஒரு துஆ, ஒரு பாடம். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போறீங்களா, அத நலவ அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும், அத கெடுதிகள் இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட வேண்டும். சஹாபாக்கள் சொல்றாங்க, கானன் நபியு யுஅல்லிமுனல் இஸ்திகாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இஸ்திகாராவை படிச்சு தந்தார்கள். கமா யுஅல்லிமுன சூரத மினல் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களை எப்படி படிச்சு தந்தாங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கு முந்தி இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுது நலவை கேட்டு கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்ற பாடத்தை நபியாக படிச்சு தந்தாங்க. ஒரு முஸ்லிம் கட்டாயம் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்திகாரா செய்ய வேண்டும். 2வது, அவருடைய சஃபரை பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்பதாக அவர் மஷூரா செஞ்சு கொள்ள வேண்டும், ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். எங்க போகிறோம், எப்படி போறோம், எத்தனை நாள் போக போறோம் என்ற ஒரு திட்டத்தை தீட்டியவர்களாக அவருடைய பிரயாணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய வழிகாட்டலை சொல்கிறேன். நானும் நீங்களும் ஒரு சஃபர் போகத்துக்கு முந்தி சலாத்து சஃபர் 2 ரக்காத் தொழுது கொள்ளணும். சஃபருடைய 2 ரக்காத் தொழுது எங்கட பிரயாணங்களை ஆரம்பிப்பதற்கு முந்தி கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்றின் தான் சதகா. எங்களால முடிஞ்ச ஒரு தொகைய, முடிஞ்ச ஒரு வகைய சதகா செஞ்சு எங்களை சஃபர்களை பிரயாணங்களை ஆரம்பிக்கணும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, நபியாக சொன்னாங்க, சதகா என்பது எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கக்கூடிய எத்தனையோ பலாய் முசீபத்துகளை தடுத்துடும். வதத்ஃபஉ மைத்தத்தஸ்ஸு, கெட்ட மௌத்திலிருந்து என்னை உங்களை பாதுகாக்கும். வதத்ஃபஉ கதபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் சதகாவுக்கு வைத்திருக்கிறார். பாந்தவர்களே, இந்த நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக, எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முந்தி ஒரு தொகை சதகா செய்துவிட்டு எங்களுடைய சஃபர்களை நாங்கள் ஆரம்பிக்கணும்.
பாந்தவர்களே, வாகனத்திலே ஏறுகிற நேரம் எப்படி ஏற வேண்டும்? ரபி அவங்க சொல்லி தந்த வழிகாட்டல், பிஸ்மில் சொல்லி வலது காலை வைத்து ஏற வேண்டும். ஏறி ஈந்து விட்டார், அமர்ந்தவுடன் சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா இந்த துஆவை பூர்த்தியாக ஓதணும். அதோட நிப்பாட்டி கொள்றதல்ல. அடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. அழகான துஆ. யா அல்லாஹ், ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், குடும்பமாக, வாலிபா நண்பர்களாக, ஊராக சேர்ந்து ஒரு 3 நாள் 2 நாளுடைய சஃபரை போகிறோம். இந்த சஃபருடைய நலவை என்னிடத்துல கேட்கிறோம். இந்த சஃபர்ல உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ், அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்தா. அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போகணும். எங்கட சஃபர்கள், எங்கட இந்த சஃபர்ல யா அல்லாஹ் நீ எந்த செயல்களை விரும்புகிறாயோ அந்த செயல்களை தான் எங்களால உருவாக்கணும். நீ தான் எங்கட இந்த சஃபருக்கு பொறுப்புதாரி. அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி வல் மாலி வல் பலத். யா அல்லாஹ், எங்களோட பிரயாணத்துக்கு நீ எங்களுக்கு சொந்தக்காரன். நாங்க எதை விட்டுட்டு போறோமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனு நீ தான். எங்களோட சொத்துக்கு, எங்களோட குடும்பத்துக்கு, எங்களோட வாகனத்துக்கு, எங்களோட மனைவி மக்களையும் நீ பாதுகாரு. இந்த துஆட கடைசியில் என்ன தெரியுமா கேட்கிறோம்? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் வஅசாஇஸ் ஸஃபர் வ காபத்தில் மன்தர் வ சூஇல் முன்கலப் ஃபில் மாலி வல் அஹ்லி வல் பலத். யா அல்லாஹ், இந்த சஃபரை முடிச்சிட்டு வரக்காட்டி எங்களுக்கோ, எங்கட வாகனத்துக்கோ, எங்களோட இருக்கக்கூடியவங்களுக்கோ இந்த அதிர்ச்சியான நிகழ்வுகளையும் உண்டாக்கிடாத, எந்த கவலையும் உண்டாக்கிடாத, எந்த கை சேதத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடாத என்று சொல்லி துஆவை ஓதிட்டு, கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய சஃபர்களை ஆரம்பிக்கிறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இந்த அமைப்புல நானும் நீங்கள் எங்களுடைய சஃபர்களை மேற்கொள்வோம் என்றா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிச்சயமா சத்தியமாக எங்களுக்கு கிடைக்கும். அதற்கு மாற்றமாக கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு மாற்றமான வழியிலே ஏனையவர்களும் செல்கிறார்கள், நாங்களும் செல்கிறோம். அவர்களை போன்று தான் நாங்களும் என்று எங்களுடைய பிரயாணங்களை, எங்களுடைய சுற்றுலாக்களை மாற்றிக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய தண்டனை எங்களை வந்து தாக்கும். சுருக்கமாக சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே, பாவங்கள் என்று வந்துட்டா, அல்லாஹ்வுக்கு மாறுபாடு என்று வந்துட்டா, ஒரு மனிதன் தனியே செய்கிறாரு, ஒளிச்சு செய்கிறாரா, அல்லாஹ் அவனை தனியே சோதிச்சு கொண்டிருப்பான். அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற மாறுபாடுகள் பகிரங்கமாக தலை விரித்து நடக்கும் என்றா அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். கொடுத்துட்டு கண்ணியத்துக்குரியவர்களை எல்லாரையும் சேர்த்து பிடிப்பான். இதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்ன அல்லதீன ظلموا منكم خاصة. அல்லாஹ் சொல்ற புத்திமதி, இந்த புறத்திலிருந்து ஒரு வேதனை, ஒரு தண்டனை உங்களுக்கு வரும். அந்த தண்டனையை பயந்து நடந்துக்கோங்க. அந்த தண்டனை, அந்த சோதனை, அந்த வேதனை வந்தா இருக்குதானே, பாவிகளை மட்டுமல்ல, தவறு செய்தவங்களை மட்டுமல்ல, நல்லவங்களையும் சேர்த்து நாங்க பிடிச்சிடுவோம். பாவமே அறியாத பாலவர்கள் இருப்பார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள், எல்லோரும் போறோம் என்றதுக்காக வேண்டி போறவர்களும் இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த நேரத்தில் வரும், எப்படி வரும், எங்க வரும் என்று அல்லாஹ் ஒளிச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை வந்துடும் என்றா அதை யாராலும் நிறுத்த முடியாது. அதிலிருந்து எந்த பாதுகாப்பாளர்களுக்கு பாதுகாப்பு பெறவும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இது எப்ப வரும் என்றா பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மது, இசை, ஜினா தலை விரித்து ஆரம்பிக்கும் என்றா. நபியிடம் மனைவி நபியிட்ட கேட்டாங்க, அனுஹுலிகு வஃபீனா சாலிஹூன். நல்லவங்க இருக்கிற நேரத்துல எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வருமா, சோதனை வருமா, வேதனை வருமா? நபி அவங்களோட மனைவியை பார்த்து சொன்னாங்க, நஅம் இன் கஸ்ரல் ஹபஸு. வரும், உங்களோட நன்மைகளை விட பாவங்கள் கூடுமெண்டா. அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் உங்களை பிரித்திடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எங்களுடைய சஃபர்களிலே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சஃபர் என்று வந்துட்டா நடக்கிற அனாச்சாரங்கள் யாரையும் தவறு குறை கூறுவதற்காக வேண்டிய அல்ல, இசைகளிலே நாங்கள் மூழ்கி விடுகிறோம்.
அந்த இசைகளை கேட்பது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, அதை வீடியோ பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல போட்டுக்கொண்டு நாங்கத்தான் சஃபர் செய்தோம். என்ன சஃபர் செய்தீங்க? என்னத்தை செய்தீங்க? பாவத்தை செஞ்சிட்டு பகிரங்கப்படுத்துறது பெரிய பாவம். இசை அல்லாஹ் வெறுத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதன் நிலைமையில எங்களுக்கு மௌத்து வந்தா துபாசூன கமா தமூதூன், நபி அவங்க சொன்னாங்க, எந்த நிலைமையில மௌத்தாவுறீங்களோ அந்த நிலைமையில தான் எழுப்பப்படுவீங்க. இசையோட மௌத்தா போறீங்களா, கியாமத்துடைய நாளையில இசையை கேட்டுக்கொண்டு தான் எழுப்பப்பட போறோம். அல்லாஹ் பயந்து கொள்ளணும். சல்லியை செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அதே போன்று எங்கட கலாச்சாரங்கள் அழகான கலாச்சாரம். ஆடைகள் கூட பிரயாணத்திலாக இருந்தாலும் எங்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதி இருக்குது. ஒரு ஆணை பொறுத்த மட்டும் கட்டாயம் எங்க இருந்தாலும் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை மறைச்சித்தான் ஆகணும். அதை வெளிப்படுத்துவது இஸ்லாத்துடைய பார்வையில் ஹராம், ஔரத். நாங்க பீச்சுக்கு போயிட்டோம், ஸ்விமிங் பூல் போயிட்டோம், கடற்கரைக்கு போயிட்டோம், ஆத்தங்கரைக்கு போயிட்டோம். இதனால கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நியவர்களுடைய இஸ்லாமுக்கு எங்களுக்கு குளிக்க முடியாது. இஸ்லாம் சொல்லித்தரல், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த குளிப்பு என்ற கடைசி குளிப்பாக இருந்தா கியாமத்துடைய நாளில் எழுப்பப்பட நேரத்தில் எப்படி எழுப்பப்பட போறேன்? அந்த சூரத்தில் அல்லாஹ்வை எனக்கு சந்திக்க முடியுமா? எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, பிரயாணம் என்று வந்துட்டா அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். நானும் நீங்கள் செய்த பிரயாணத்துக்கு ஒரு தலைவரை, ஒரு அமீரை, பொறுப்புதாரியை நாங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமியர்களை காட்டித்தர வழிகாட்டல். 10 பேர் இருக்கிறோமா ஒருவர் பொறுப்புதாரி ஆயிக்கணும். 3 பேர் இருக்கிறோமா ஒருவர் பொறுப்பாக இருக்கணும். அவர் தகதை வழிநடாத்தணும். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சஃபரிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களோடு சேர்த்து சில சட்டங்களும் இருக்குது. இந்த சட்டங்களையும் படிச்சுட்டு தான் நாங்கள் சஃபர் போகணும். ஒரு சஃபர் செய்கின்ற ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி தொழுகையை எப்படி தொழணும்? 3 நாளுடைய சஃபர் 15 நேர தொழுக கலா. அன்பார்ந்தவர்களே, ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த 3 நாளை பத்தி என்கிட்ட விசாரணை செய்யப்படும். அதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட பணத்தை பற்றி விசாரணை செய்யப்படும். ஒரு முசாஃபிரை பொறுத்த மட்டிலே தொழுவதற்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டலை காட்டிருக்கிறது. 2 முறையிலே அவருடைய பிரயாண தொழுகையை அமைத்துக் கொள்ளலாம். ஒன்று ஜம்மு செய்வது, இன்னொன்று கஸ்ரு செய்வது. ஜம் அண்டு வந்துட்டா சேர்த்து தொழுவது. லுஹரையும் அசரையும் சேர்த்து முற்படுத்தி தொழலாம், அல்லது லுஹரையும் அசரையும் சேர்த்து பிற்படுத்தி தொழலாம். இது இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இன்னொரு முறைத்தான் சுருக்கி தொழுவது. சுருக்கி தொழுவதென்றா கண்ணியத்துக்குரியவர்களே, 5 நேர தொழுகையில 4 ரக்காத் கொண்ட தொழுகைகள் இருக்கித்தானே, லுஹர் அசர் இஷா, லுஹர் அசர் இஷா. இந்த 3 நேர தொழுகையையும் உரிய நேரத்துல 2 ரக்காத்தாக தொழுது கொள்றது. 4 ரக்காத் அல்ல. சஃபர் அல்லாஹ்க்கு தெரியும். எனவே தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுருக்கி தந்திருக்கிறான். ருக்ஸத் சலுகை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். லுஹருடைய நேரமா லுஹர் கலாவாக முந்தி சஃபர்ல இருக்கக்கூடிய நாங்க 2 ரக்காத்தா சுருக்கி லுஹர தொழுது கொள்றேன். அசருடைய நேரமா அசரு கலாவாக முந்தி அசருடைய தொழுகை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுது கொள்றேன். அன்பார்ந்தவர்களை, அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்கள் வாகனத்திலே இருந்து கொண்டு தொழுது விடுவார்கள். பள்ளிக்கு போவார்கள், 10 பேர் 5 பேர் வாகனத்திலிருந்து தொழுவார்கள். பொறுப்புதார்கள் இதை கவனிக்கணும். தொழுகையுடைய விஷயத்தில் விளையாடக்கூடாது. தொழுகைக்குரிய வழிகாட்டல் இஸ்லாம் காட்டிருக்கிறது. ஒரு முசாஃபிர் எப்படி அவர் தொழணும்? நோம்பு நாளிலே சஃபர் செய்கிறோமா, எங்களுக்கு நோம்பை விடுவதற்கு எப்ப சலுகை இருக்குது, என்ன அனுமதி இருக்குது? இது சட்டங்கள். சஃபரிலே செல்கிறோம், செல்கிற இடத்திலே தண்ணி இல்லையா, இப்ப நாங்கள் எப்படி வுலூ செய்வது? தண்ணியே இல்லாதவர்கள் தயமம் செய்ய வேண்டும். இந்த சட்டங்களையும் நாங்கள் படிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சஃபர் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் என்பது அழகான ஒரு மார்க்கம், எங்களுக்கு தெளிவான விடயங்களை போதிக்கக்கூடிய மார்க்கம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் எங்களோட சஃபர்களிலே நாங்கள் பிரயாணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்களோட பிரயாணங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். நாம் சல்லியை செலவழித்து எமது நேரத்தை செலவழித்து பாவங்களை சுமப்பதை விட அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாதம் தக்வாவோட, ஈமானோட, ஆசையோட, ஆர்வத்தோட அமல் செஞ்சு வந்தோம். இந்த ஷவ்வால் மாதத்திலே அந்த தக்வாவை இழந்து விடாமல், அந்த ஆசை ஆர்வத்தை இழந்து விடாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாற வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. விசேஷமாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகள் இருக்கிறார்கள். தரம் 9 படிக்கக்கூடியவர்கள், 8 படிக்கக்கூடியவர்கள், 10 படிக்கக்கூடியவர்கள். இவர்கள் இன்னும் உங்களோட கைகளை விட்டு நழுகவில்லை. இவர்களை சுபஹ் தொழுகைக்கு பழக்கிக் கொள்ளுங்கள். ரமலானிலே தொழுது வந்தவர்கள் தான். ஏன் இவர்கள் சுபஹ் தொழுகைக்கு வருகிறார்கள் இல்லை? யாருக்கும் விரலை நீட்ட வேண்டாம். ஒவ்வொரு தாயும் தந்தையும் தனக்குத்தானே விரலை நீட்டிக் கொள்ளுங்கள். சுபஹ் தொழுகைக்கு ஏண்ட மகனை அனுப்புவது ஏண்ட பொறுப்பு, ஏண்ட கடமை. அதுல நான் உதாசீனம் செஞ்சிட்டா அன்பார்ந்தவர்களே, அந்த புள்ளையின் ஊடாக நலவை எதிர்பார்க்க முடியாது. சுபஹ் இல்லாம காலையாக கூடிய ஒருவன் ஷைத்தானோட சேர்ந்து காலையாகிறான். ஏண்ட மகனுக்கு சுபஹ் தொழுகை இல்லையா, அந்த ஷைத்தான் அவனோட விளையாடி கொண்டிருக்கிறான். பாடசாலைக்கு சென்றாலும் பயத்தோட தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அல்லாஹுக்காக வேண்டி பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், பிள்ளைகளுக்கு சுபஹ் தொழுகையை பழக்கி விடுங்கள். சுபஹ் தொழுகை ஒவ்வொரு மஹல்லாவிலையும் உள்ள ஒரு பள்ளியிலையும் முடி நரைத்தவர்களுக்கு கடமையான தொழுகை அல்ல. சுபஹ் தொழுகை ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் கட்டாயம் தொழ வேண்டிய தொழுகை. மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யாரு சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோட தொழுகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்தவங்களுக்கு யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய முடியாது. யாரு சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோட, இஷா தொழுகையை இமாம் ஜமாஅத்தோட தொழுகிறாரோ ஃபகஅன்னமா ஸல்ல கஹியல் லைல குல்லா, முழு இரவும் நின்று வணங்கியதுக்கு சமன். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகை 5 மணிக்கு பின்னால் தான் இமாம் ஜமாத் நடக்குது. எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு தர்தீபை பழக்குவோம், நாங்களும் பழகுவோம். எங்கட பிள்ளைகளை கையை பிடித்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோம். தவற விடுவோம் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்வார்கள் அல்லவா, 5 வளையாதது 50 வளையாது என்று. இந்த வயதிலே சுபஹ் தொழுது படாத பிள்ளைகள் பெரிதாவை தொழுவது என்பது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கும். எனவே தொழுகையை பழக்கிறது எங்கட ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையாகவும் இருக்குது என்பதை விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களோட உடன் பிறந்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களோட உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. விசேஷமாக எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளுடைய நோய்களையும் குணப்படுத்திடுவாயாக. யார் யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சிரமங்களை நீக்கி விடுவாயாக. கடன் சுமைகளை அகற்றி விடுவாயாக. விசேஷமாக யா அல்லாஹ், உலகளாவ ரீதியிலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை நீக்கிடுவாயாக. பலஸ்தீனிலே கஸாவிலே வாழக்கூடிய அந்த முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. அவங்களோட கஷ்டங்களை நீக்கி அருள்வாயாக. அவங்களுக்கு விமோசனத்தை வழங்கி விடுவாயாக. அவர்கள் எந்த நிம்மதியை, எந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்களோ அதை விட சிறந்த நிம்மதியை, சந்தோஷத்தை நீ வழங்கி விடுவாயாக. அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை யா அல்லாஹ் தவிடுபொடியாக்கி விடுவாயாக. அது அனைத்தையும் செயலிழக்க விட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா கைறுகளையும் நலவுகளையும் எங்களுக்கும் முழு உம்மத்துல் முஸ்லிமாக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலா இபாதில் முஃமினீன பில் இர்ஃபான்
وأكرمه من مزيد فضله برؤيته والجنان. وأشهد أن لا إله إلا الله ملك العلام، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صاحب على المقام. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه المصابيح الظلام والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في محكم التنزيل: فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا الله وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.